தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராகுல் காந்திக்கு புதிய பதவி. ராகுல் காந்திக்கு புதிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ராகுல் காந்தி இவர் இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன், ராஜீவ் காந்தி அவர்களுடைய மகன். இவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வயநாடு ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்பொழுது நடைபெற்று முடிந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடையும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் 240 தொகுதிகள் வரை வெற்றி பெற்றுள்ளது. நூலிலையில் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனது. இந்த சூழ்நிலையில் 99 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. 55 தொகுதிகள் இருந்தால் போதும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக மாறிவிடலாம். ஆகவே பிரதமர் பதவி போனாலும் பரவாயில்லை, ராகுல் காந்திக்கு புதிய பதவி வழங்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. ஆம், ராகுல் காந்தி பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார். பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டால் அவர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார். ஆகவே ராகுல் காந்திக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் கட்சி புதிய பதவியை ராகுல் காந்திக்கு வழங்க முன்வந்துள்ளது. அதாவது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவி. இது கேபினட் அமைச்சர் அந்தஸ்துக்குரியதாகும். ராகுல் காந்தி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இன்னும் காங்கிரஸ் கட்சி வளரும் என்பது காங்கிரசாரின் நம்பிக்கை, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கை.